நண்பர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்ஸ்டாகிராமை அதிகமாக பயன்படுத்துகிறீங்களா? பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து போயிடுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராமில் ரெண்டு விஷயங்கள். ஒன்று இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபீட். இந்த ரெண்டு பகுதிகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில பார்த்தீங்கன்னா விளம்பரங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த விளம்பரங்கள் உங்களுக்கு பிடிச்சி போயிடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த விளம்பரங்களை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போய் பார்த்துருவீங்க. பார்த்துட்டு எக்ஸிட் பண்ணிடுவீங்க. மறுநாள் நீங்கள் அதை மறுபடியும் சர்ச் பண்ண முயற்சி பண்ணுறீங்க, பட் பேரை மறந்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதாவது நீங்கள் முந்தா நாளோ இல்லை 2 நாளைக்கு முன்னாடியோ என்னெல்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம் ஒரு பகுதியில் சேவ் பண்ணி வச்சுருக்கும். அதாவது நீங்கள் என்னென்ன விளம்பரங்களை நீங்கள் பார்த்தீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு பகுதியில் இருக்கும். நீங்கள் மறுபடியும் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த இடம் எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய விஷயங்களை அந்த ஃபீடெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், MC அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. 2 நாள் கழித்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் செட்டிங்ஸில் ஒரு முக்கியமான இடத்துல நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் ஒரு 3 லைன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ஆட்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ஆட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நீங்கள் என்னெல்லாம் சர்ச் பண்ணிங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மறந்துட்டோமே அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 3 டாட் இருக்குது, என்னென்னு பார்த்துருவோமா. ஸோ 3 டாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இவ்வளோ தாங்க. அதாவது நீங்கள் வியூ பண்ண அந்த விளம்பரங்களை இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் இந்த விளம்பரங்களை நீங்கள் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் 2-3 நாள் கழித்து மறுபடியும் அந்த விளம்பரம் என்னடா நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு இருக்காது எல்லாத்துக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்ஸ்டாகிராம் அது ஹிஸ்ட்ரியாக உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கும். ஸோ அந்த பகுதி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் வீடியோ கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.